வணக்கம் தல. வணக்கம் வணக்கம். டிரைவர்ண்ணே, வண்டியில எத்தனை தலை இருக்கு பார்த்து சொல்லுங்க. வண்டியில ஒரே தலைதாயா இருக்கு. என்னென்ன வண்டியில எவ்வளவு டிக்கெட் ஏறி இருக்கு, ஒரு தலை தான் சொல்றீங்க. தலை ஹலோ, என்னல இங்கதான் வரியா? வா வா, உங்க அம்மா சாவுக்கு வந்துதான் ஆகணும். குரு நீதாம்ல குரு, நான் ஜீவா. இறங்க பஸ் விட்டு. உங்க அம்மா கிட்ட போயிட்டே இருக்க. ஒரே சீவு. உனக்கு அம்மா வேணுமா வேணாமா? அவங்க நம்ம அம்மா குரு. என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கை கழுவின பொம்பளை இவகிட்ட பால் குடிச்சது கூட பாய்சன் குடிச்சா கூட இப்ப நினைக்கிறேன்ல. இறங்கல கீழே. குரு, இப்ப என்னல பண்றது? ஏம்ல அவனை கொல்லல? எங்க இவன் மூஞ்சிய பார்த்தா உன்ன பார்த்த மாதிரியே இருக்கு. பகீர்னதுப்பா. ஒன்னா வயத்துக்குள்ள இருந்தப்ப அவனை தீர்த்து இருக்கணும்ல. ஆமா, அப்ப மிஸ் பண்ணிட்ட. இப்ப என்ன வந்து ஏசு. சமுத்திரக்கனியும் பெர்னாண்டஸும் மீட் பண்ணிட்டாங்களா? எதுக்கு மீட் பண்ணணும்? அப்பதான்ல அவன் போய் சொல்லி தப்பிச்சது தெரியும். சமுத்திரக்கனி பெர்னாண்டஸ் மீட்டிங் கண்டிப்பா நடக்கும். அவனை நம்ம இடத்துல வச்சுக்க. இந்த முறை அவங்க ஏமாற மாட்டாங்கல்ல. கரெக்ட். ஆமா, அம்மா உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்களா? நாய்க்கு தெரியுது, பெத்த தாய்க்கு தெரியல. என்ன இது? ஏய், நீ பேசாத. என்னமா இது? வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன் டாடி. காதலர் தின கொண்டாட்டம். அது பிப்ரவரி 14ஆம் தேதியில தானே வரும். எனக்கு எப்ப வேணா வரும் டாடி. எனக்கு எப்ப வேணாலும் வரும் டாடி. ஷட் அப். சொப்னா, கொஞ்சம் கீழே வரியா? ஐ, இட்லி சுட சுட சாப்பிடுறது ஒரு சுகம். அவுட் அவுட். இன்சென்ட் பத்தியா சொப்பனா? உங்க அப்பா நாய் சார் கூட தான் சமபந்தி சாப்பிடுவாரா, மனுஷங்க கூட எல்லாம் சாப்பிட மாட்டாரா? அங்கு, கேன் யூ ப்ளீஸ் கோ அவுட்? சொப்னா, ஐ வாண்ட் டு டாக் வித் யூ பர்சனலி. பணக்காரங்க வீட்டுல எப்பெல்லாம் இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறாங்களோ அப்பெல்லாம் ஏதோ பிரச்சனை அர்த்தம். வர்றேன் சொப்பனா, வர்றேன் சார். சொப்னா, ஆர் யூ இன் லவ்? எஸ் டாடி. இப்பதான் உன் பொண்ணுக்கும் புத்தி வந்திருக்கு. யாரோட உனக்கு லவ்? யுவராஜ் சிங், லியாண்டர் பயஸ், விவேக் ஒப்ராய், யாரன் பொண்ணையும் சொத்தையும் ஆள போறவன்? டாட், நீங்க சொல்றவங்க எல்லாம் விளையாட்டு பசங்க. நான் சொல்ல போறவரு விளையாட்டுல சாம்பியன். Who is that lucky guy? ஜீவா. இந்த பேர்ல நான் யாரையும் கேள்விப்பட்டது இல்லையே. இந்த உலகத்தில் அவன் எங்க இருக்கா? பின்னாடிதான். Is it? டாடி, பின்னாடினா பின் வீட்ல. ஓஹோ. ஓ, அந்த பின் வீட்டு டிரைவிங் ஸ்கூல் பையங்க. என்னது? அந்த கார்ப்பரேஷன் குப்பை தொட்டியா? அவனா? irresponsible fellow. உனக்கு ஏம்மா இப்படி புத்தி போகுது? இப்பதான் உங்க புத்தி உங்க பொண்ணுக்கு வருது. டாடி, அவர் ஜாலி பாய் டாடி. கிரிமினல் எல்லாம் கிடையாது. கொஞ்சம் பழகி பாருங்களேன். அதான் நீ பழகிட்டியே. கெட்ட பழக்கம். இதெல்லாம் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வருமா சொப்னா? நீ விடு டார்லிங். இந்த பசங்க புத்தி எல்லாம் இவளுக்கு தெரியாது. நல்ல பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து டாவடிக்க வேண்டியது, ஏதாவது பிரச்சனை வந்தா காசு வாங்கிட்டு விட்டுற வேண்டியது. இது பிசினஸ். டாடி, எல்லாத்தையும் பிசினஸ் பண்ணாதீங்க. எத்தனையோ பிசினஸ் நான் ரிஸ்க் எடுத்து பண்றேன். இது என் பொண்ணு வாழ்க்கை. இதையும் ஒரு பிசினஸா டீல் பண்ணி இவங்க எல்லாம் காசுக்கு வாங்குற பிஸ்கட் பசங்க நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன். சேலஞ்ச். சேலஞ்ச். அண்ணாச்சிய பாக்கணும்ல. கணக்கு எனக்கும் அண்ணாச்சிக்கும்ல. ஊர போகல. வணக்கம் அண்ணாச்சி. கடலுக்கு போன ரெண்டு ஆளுங்க கரை திரும்பல. கேட்டா அண்ணாச்சியை கேளுங்காங்க. கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ஆள் வருது. சீஸ் பண்ண சரக்க வெளியே எடுக்க முடியல. உள்ளூர் போலீஸ்ல இந்த 4 நாள்ல என் மேல 8 கேஸ் பதிவாயிருக்கு. கேட்டா அதையும் அண்ணாச்சிட்ட கேளுங்காங்க. இதெல்லாம் என்னவே? நீ சொல்ல விட்டு போனதெல்லாம் நான் சொல்றல. 2 நாளைக்கு முந்தி போலநாயக்கம்பேட்ட வழியா நீ வந்தப்போ என் ஆள் சுட்ட குண்டு தேசத்தை பிடிச்சு தப்பலன்னா ஏன் இறால் பண்ணையில உங்க உடம்ப மிஷின்ல போட்டு பிழிஞ்சு எறாவுக்கு உணவாக்கி இருப்பேன். கேட்டுக்க பெர்னாண்டஸ், உன் உடம்ப புழிஞ்சா 1 வருஷத்துக்கு ஆகும்ல.
நான் தான் அண்ணாச்சி கிட்ட நேரடியா பேசினா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் சொல்லி கூட்டியாந்தாங்க. அண்ணாச்சி, நான் கரையோரம் வலை வீசுறவன், நீங்க கடலுக்கே வலை வீசுறவங்க. என் மேல ஏன் சனம் குப்பிளிக்கீங்கன்னு தான் கேட்கேன். ஏலே, நீ விளங்கிக்கிட்ட விளக்கம் சொல்றியா இல்ல விளங்காம விளக்கம் சொல்றியா? அண்ணாச்சி இவர் கலங்குற விளக்குக்கே வெளிச்சத்தை கட்டாம இருக்க. நீர் வாய் மூடிட்டுரும். முத்து இருக்கும் போது சிப்பிக்கு என்ன பேச்சு? சிப்பி வாயை திறந்தா தானே முத்து கிடைக்கும். அப்ப அண்ணாச்சி உன் வாய்க்குள்ள சும்மா இருக்கா? இல்ல அண்ணாச்சி, சத்தியமா எனக்கு விளங்கல அண்ணாச்சி. எனக்கு விளங்குத மாதிரி சொல்லுங்க. நான் என்ன குத்தம் செஞ்சேன்? நீ பொழைச்சு போல, இனி உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ கிடையாதுல்ல. அண்ணாச்சி என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணு விளங்கலையே. இவன் நேரா வந்தப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சுல, இவன் என்ன கொல்ல ஆள் அனுப்பல. அந்த வேசி பைய குரு இவனை கை காமிச்சு விட்டுட்டு எங்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டாலே, நல்லாவே நடிச்சுட்டாலே. என்னது? உங்களை கொல்ல அந்த குருவை நான் ஏவனா? சொட்டையை முறிக்க ஏலே, ஒத்திட்டு போல, அந்த இளநிக்கு நான் தாலே அருவா. பெர்னாண்டஸ், அதுக்கு முன்னால அவன் மேல கைய வச்ச. அண்ணாச்சி, கொஞ்சம் தப்புனா என் தலை குறைஞ்சிருக்குமே அண்ணாச்சி. சரி, அவன் பணத்தை புதைக்கிற வேலை எனக்கு கொடுங்க அண்ணாச்சி. ஏலே, யாருல எங்க? அண்ணாச்சி போய் அந்த குருவை குத்திட்டு வர. சரிங்க அண்ணாச்சி. தூத்துக்குடியில் உப்பள தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். அந்த நடுவில் பேப்பர் கொள்ள இருல படிச்சு தரேன். வணக்கம் தல, வணக்கம் தல. தலைடா. என்ன எல்லாம் கெட்டப் சுர்லா, கெட்டப். ஏன் சுர்லா, அந்த சமுத்திர கண்டிக்கிட்ட நான் போய் சொன்னது நேரம் தெரிஞ்சிருக்காது. அதனால என்னல இப்ப? இல்ல, எப்படி தப்பிக்க போறேன்னு சடார்னு பெர்னாண்டஸ் பேரை எடுத்து விட்டேன். என்ன நடக்கும்? என்ன உண்மை தெரிஞ்சு மாற்றத்துக்குள்ள இந்த இடத்த மாத்தணும்பா. ஆட்டே போறிய? அதெல்லாம் ஒரு இன்ச்சு கூட நகர முடியாதுல. எனக்கு என்ன வந்தது? மாட்டணும். அவன உனக்கும் அருவாதான். என்னல சொல்லுத? இப்ப என்னல பண்ணுது? திருச்செந்தூர்ல தைப்பூசமா? ஏன் என்ன காவடி எடுக்க சொல்லுதியா? எப்படியும் ஒரு 5 லட்சம் பேர் வருவாங்கல்ல. எல்லார்கிட்டயும் பிச்சை எடுக்க சொல்லுதியா? திருச்செந்தூருக்குள்ள போயிட்டா கூட்டத்திலேயே மிக்ஸ் ஆயிடலாம் சொல்லலாம். மிக்ஸ் ஆகலாம். ஆனா நான் வெக்ஸ் ஆயிட்டேனே. குரு, நீ தான் என்ன காப்பாத்தணும். நான் குரு இல்ல சுர்லா, ஜீவா. ஐயோ, அவன் பேர்ல குரு, நீ நேர்லயே குரு. வாராசா கிளம்புப்பா. வேணாம், இங்கே இருந்துடலாம். எது? என்ன நீ தான் மாட்டி ஐயோ, விட்ட. நீ கிளம்புடா சார். என் கூட சேர்ந்து நீயும் சாவு. ஐயோ, அதான் முடிவாயிடுச்சு. உன் கூட சாவறது. நீ கிளம்புப்பா. அழாத, வா. வாராசா